கடைசியா நடந்த மேஜர் ரெனோவேஷனே 92. அதுக்கு முன்னாடியே இங்க இருந்திருக்காங்க எல்லாருமே. There is a huge gigantic டிவி பேனல். முன்னாடி வந்து கிச்சனா இருந்தது இந்த இடம். முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நான் போட்டு காட்டுறேன். This is the new kitchen. பழைய கிச்சன் மறுபடியும் அகைன் கண்டிப்பா காமிச்சே ஆகணும். handle சொல்லுவாங்க. So their technical term is engraved handles. Here we have given certain provision for the cutlery and all that. Groceries வைக்கிறதுக்கு தனி யூனிட் இருக்கு, சிலிண்டர் வைக்கிறதுக்கு தனி யூனிட் இருக்கு. We have increased the size of the room. ரொம்ப வருஷமாவே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 10x9 ரூம், 10 ரூம் கூட கிடையாது, அதை விட கொஞ்சம் சின்னதான ஒரு ரூம். இந்த ஹைலைட்டரோட பேட்டர்ன் மட்டும் இந்த ரெஸ்ட் ரூம்ல சேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க பார்க்கலாம், செக்அவுட் பிளாக், அதாவது செஸ் போர்ட் மாதிரி இருக்கும். கடைசி நேரத்துல ஆட் பண்ண அந்த எலிமெண்ட் தான் நீங்க பாக்குற இந்த வால் மவுண்டிங் ஃப்ரேம்ஸ். ஸோ வீடு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக தெரியணும். சூப்பர் எக்ஸைட்டட். ஃபைனலி ப்ராஜெக்ட் இஸ் கம்ப்ளீட். இந்த நாளுக்காக தான் வந்து கிட்டத்தட்ட 4 மாசமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் ஜஸ்ட் 1 by 1 உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இந்த இடத்துல இது டோர் இருந்த இடம் தான். அந்த பழைய வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு வேளை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ this is a teak frame and a teak door. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீக்லேயே செஞ்சு இங்கே இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா மேலே வந்து வார்னிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணியிருக்கோம். பட் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன், உண்மையான அழகு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோருக்குள்ளே இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் வந்து ஐ couldn't wait to reveal this to you guys. ஸோ உள்ளே போகலாம். So first வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறேன். You can just see the design over here. I'll put a separate montage for that. So இந்த டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்க இருக்கவங்க வந்து மெஜாரிட்டியா இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பூமர்ஸ், கொஞ்சம் வயசுல மூத்தவங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் டைப் டிசைன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதனால we went with something like this. ஸோ இந்த வால் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வீடு வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து 2 வீடாக இருந்தது. ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ மச் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது வந்து 2 வீடாக இருந்தது, 2 போர்ஷனாக இருந்தது. அந்த 2 போர்ஷனை நம்ம வந்து ஒரு வீடாக மாற்றிருக்கோம். ஓகேவா? தட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் பிஹைண்ட் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இந்த வால் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் வால், இதுதான் வந்து அந்த 2 வீட்டுக்கும் நடுவில் இருந்த செவரு. ஸோ இந்த செவரை தான் நம்ம வந்து பிரேக் பண்ணி உடைச்சிருக்கோம். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் பார்ட் ஆஃப் த வால். ஸோ இங்கே வந்து வீட்டோடைய மெயின் பில்லர். ஸோ திஸ் இஸ் த மெயின் பில்லர் ஆஃப் த ஹவுஸ். திஸ் இஸ் த சென்டர் பில்லர். ஸோ கண்டிப்பாக இதை இடிச்சு உடைக்க முடியாது. இட் ஹேஸ் டு பி தேர். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கேப் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டுக்கு நடுவில் பில்லர் மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு we went for a divider type wall. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கலாம். You can keep flower vases, you know, decor items and all that. ஸோ மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைல் லைட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து பிளைவுட்ல பேனலிங் பண்ணிட்டு we have laminated this whole space, this whole divider. ஸோ ஒரு ஆர்கி டிரைவ் மாதிரி இனிஷியலாக பிளான் பண்ணோம், பட் லேட்டர் ஆன் we just stuck with this divider. இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் போட்டு இந்த விண்டோஸை மூடணும். இந்த விண்டோ ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது, அந்த grill எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீயூஸ் பண்ணோம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லா நீங்க லாஃப்ட் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். சின்ஸ் இட்ஸ் a renovation, we had to make some compromises. lentils, lofts இதெல்லாம் வந்து நாங்க உடைச்சி எடுக்கல, just because of certain structural complications. எதுவும் வேண்டாம், சிவில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த லென்டில், பீம், லாஃப்ட் இது எதுலையுமே கை வைக்கல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா we have completely used louver type laminates. ஸோ இந்த லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். இது லாஃப்ட்னு வந்து நம்ம ஓபன் பண்ணாதான் largely it will be visible, but நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா it will look like a louver type. So these are all louver type laminates. இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டியான ஒரு கான்செப்ட். ஃப்ளூட் பேனல்ஸ் தெரியும் இல்லையா, நம்ம டிவி பேனல்ல யூஸ் பண்ணிருக்கோம். I'll show that later. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி louver type laminates யூஸ் பண்ணி லாஃப்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஸோ இட் லுக்ஸ் பேனல்ட் அண்ட் நாட் லைக் எ லாஃப்ட். ஸோ நான் இந்த இடத்துல ஹேண்டில் எல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாக்குறதுக்கு லாஃப்ட் மாதிரி கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ we have just closed this area. இங்க வந்து ஒரே ஒரு சின்ன வாஷ் பேசின், there is going to be a mirror over here, and then அப்படியே நம்ம இந்த சைடு வருவோம். This is like the USP of this house ன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். கடைசி நேரத்துல ஆட் பண்ண அந்த எலிமெண்ட் தான் நீங்க பாக்குற இந்த வால் மவுண்டிங் ஃப்ரேம்ஸ். ஸோ
இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ராயலான ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த பேலஸ்ல இந்த வெஸ்டர்ன் சைடு எஸ்பெஷலி இன் யூரோப் அந்த பேலஸோடைய ஆர்கிடெக்சர் ரெனசான்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு டிசைன் இது. ஸோ திஸ் இஸ் அ வால் மோல்டட் ஃப்ரேம். இதை நாங்கள் பண்ண உடனே இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் திங். த ஹவுஸ் லுக்ட் லிட்டில் பிட் பிகர். ஸோ சைக்கலாஜிக்கலாக வீடு வந்து பார்க்கறதுக்கு இன்னும் பெருசாயிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செவரு இருக்கும், ஓகேங்களா. அந்த செவருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா பூஜா ரூமை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து தனியாக ஒரு பூஜா ரூம் வச்சுருந்தாங்க, அதோடைய வால் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடமே மொத்தமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூஜா யூனிட் இருந்த இடம். ஸோ அவங்க ஆன்செஸ்டர்ஸ், அவங்களுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ்லாம் வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ், அவங்களோட ஃபாதர்ஸ் எல்லாருமே இதே இடத்துல நின்று தான் பூஜை பண்ணது, கும்பிட்டது எல்லாமே. ஸோ அதனால அந்த பூஜா யூனிட்டை மட்டும் பெருசாக நான் வந்து மாற்றுறதுக்கு விடலை, அது அதே இடத்துலயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு we planned that. And also ஒரு சில வாஸ்து ரீசன்ஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல வெஸ்டர்ன் சைட்ல வைக்கணும். இவங்க ஆல்ரெடி முன்னாடி வச்சிருந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிசைஸாக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா their ancestors planned this place many decades ago. ஸோ கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்தோம்னா நார்த்ல இருந்து 70 to 75% வரும், அண்ட் ஆல்சோ சவுத்ல இருந்து பார்த்தீங்கன்னா 35 to 40% அந்த ரேஷியோல பக்காவா பிளான் பண்ணி அவங்க ஆன்செஸ்டர்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால சுத்தமா டிஸ்டர்ப் பண்ணல. இதே இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான பூஜா யூனிட் we planned. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிஎன்சி டைப்ல விநாயகருக்கு ஒரு முகம் கொடுத்துருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பீகாக் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். அண்ட் தென் அகைன் சிஎன்சி டிசைன்ல இங்க பெல்ஸ்க்கான ஒரு ப்ரொவிஷன், இங்க வந்து பெல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே இந்த டோரை வந்து ஓபன் பண்ணோம்னா இவங்க வந்து பெருசா படம் வந்து உள்ள மாட்ட போறாங்க. ஸோ இங்க 2 லைட் கொடுத்துருக்கோம், அதோட ஸ்விட்சிங் இருக்கு. இன்னொரு லைட்டையும் நான் போட்டு விடுறேன். ஸோ யா, திஸ் இஸ் த ஸ்டோரேஜ் யூனிட். இது வந்து 7x4ல நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம படம் மாட்டிக்கலாம். இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ், விக்கிரகங்கள் இல்லையா, அதெல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்கே ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல படையல் போடுறது அந்த விஷயம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா we have given a provision for பூஜா ஐட்டம். பூஜா ஐட்டம் எக்கச்சக்கமா இருக்கும் இல்லையா, கற்பூரம், குங்குமம், தட்டு, பெல்ஸ் அண்ட் utensils and all that, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். So I'll just close the door. So நான் இப்போ உள்ள லைட் போட்டதுனால you can see எல்லா லைட்ஸுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த பிள்ளையாரோட முகம் மொத்தம் லூமினேட் ஆகும். ஸோ முன்னாடி வந்து கிட்டத்தட்ட இவங்க 35 இயர்ஸ் 92ல லாஸ்டா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த மேஜர் ரெனோவேஷன் இப்போதான் 2024ல. ஸோ அந்த பூஜா யூனிட்டுக்கும் இதுக்கும் மேசிவான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த வீடோட பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய முடிஞ்சிடும். இப்போ அப்படியே நம்ம வந்து இதை வந்து லிவிங் ரூம்னு சொல்லலாம், இதை வந்து ஹால்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். திஸ் இஸ் மோர் ஆஃப் அ காமன் ஏரியா. மேலே தான் இருக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட். ஆக்சுவலாக நான் எல்லா லைட்டையும் 1 by 1 ஆஃப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடே வந்து ஒரு மாதிரி மூட் லைட்டிங் தீம்ல தான் செட் பண்ணியிருப்போம். ஸோ I'll turn on the lights 1 by 1. Okay, you can see how illuminated the place is. So மேல வந்து பாத்தீங்கன்னா 4 gigantic-ஆன profile lights இருக்கு, which is inserted to the fall ceiling. You can see co-light provision throughout. அதாவது இந்த fall ceiling கீழே பாக்குறீங்களா yellow கலர்ல எரியுதுல, அதுதான் வந்து co-light provision. இங்க வந்து ஒரு பெரிய warm white we have given. So tube lights என்ற கான்செப்டே இந்த வீட்டில் இருக்காது. ஸோ பெருசா வந்து நீங்க வால்ல வந்து எந்த விதமான டியூப் லைட்டும் பார்க்க முடியாது, எல்லாமே வந்து சீலிங்லேயே போட்டுட்டோம். பெட்ரூம்ஸ்ல மட்டும் தான் நீங்க டியூப் லைட்ஸ் பார்க்க முடியும். ஸோ தேர் ஆர் கப்புள் ஆஃப் ஸ்பாட் லைட்ஸ் ஓவர் ஹியர். நம்ம பூஜா யூனிட்ல 2 ஸ்பாட் லைட் கொடுத்துருப்போம்ல, அதே மாதிரி இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. ஸோ 6 ஸ்பாட் லைட்டு, 4 ஜெயண்டான ப்ரொஃபைல் லைட்ஸ். we have given co lights, extremely illuminated. பயங்கர கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்டியர் இந்த வீட்டுக்கு வரதே வந்து இந்த லைட்ஸ் வந்து தான். ஸோ அப்படியே மூவ் ஆன் பண்ணி நம்ம இப்போ ஹாலுக்கு வரலாம். இந்த ஃபர்னிச்சர் வந்து ஆல்ரெடி இங்க இருந்ததுங்க, ஓகேவா. இதை வந்து நம்ம வார்னிஷ் பண்ணோம். திஸ் லுக்ஸ் வெரி ரஸ்டிக். நான் அகைன் சொல்றேன், திஸ் ஹவுஸ் its history is humongous. So இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா initial settlements and all happened in late 50s, and then their grandparents did their growing up over here.
then the next generation, then the next generation. So கடைசியா நடந்த மேஜர் ரெனோவேஷனே 92. அதுக்கு முன்னாடியே இங்க இருந்திருக்காங்க எல்லாருமே. ஸோ எங்கேயாவது ஒரு சில இடத்துல அந்த ஓல்டான எலிமெண்ட்ஸ், அந்த ரஸ்டிக் கிளாசிக் ரெட்ரோவான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஃபர்னிச்சர். நான் ஆக்சுவலா வந்து கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா வீடு புதுசு, ரெனோவேட் பண்றோம், கொஞ்சம் மாடர்னா ஆக்குறோம். ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்டா இருந்த வீட்டுக்கும் இதுக்கும் 35 வருஷம் டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெனோவேஷன் நான் சொல்றேன். ஸோ எப்படி பழைய ஃபர்னிச்சர் போட்டா ஒரு மாதிரி இருக்குமான்னு பயந்தேன். பட் திஸ் ரஸ்டிக் லுக்ல it gives some sort of retro vibe. அழகா இருக்கு, கொஞ்சம் ஆன்டிக் மாதிரி இருக்கு. ஸோ இட் ஒர்க்ட் அவுட் இன் மை ஃபேவர். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இங்க ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாலே, அது வேற வீடு, இது வேற வீடு. ஸோ இந்த வீட்டோடைய ஒரு பெட்ரூம்குள்ள வர ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம கம்ப்ளீட்டா பிளைவுட்ல ஃபுல்லா பேனல் பண்ணிட்டு we have given shelves. So they can use that. இங்க ஒரு லைட் வேற இருக்கு. So I'll just turn that on. So yeah, so showcase யூஸ் பண்ணனாலும் you can use it. There's a light over here and the wall mounting frame சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் ஃபுல்லா அந்த wall mounting frame பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இந்த இடத்துலயும் நீங்க பார்க்கலாம், இந்த ஷோகேஸையும் சுத்தி you can see that wall mounted frame and அந்த எண்ட் வரைக்கும் வரும். ஸோ அப்படியே நம்ம மூவ் ஆன் ஆயிட்டு பேன் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து உட்காந்து பார்த்தோம்னா there is a huge gigantic டிவி பேனல். இன்ஃபேக்ட் சொல்ல போனா எனக்கு இந்த வீட்லயே ஐ திங்க் சொல்லலாம், வீட்லயே திஸ் இஸ் மை ஃபேவரட் பார்ட். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு டிவி பேனல். முன்னாடி வந்து கிச்சனா இருந்தது இந்த இடம், முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இங்க ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 72 inches டிவி கூட கம்ஃபர்டபுளா வைக்கலாம். மேல பாத்தீங்கன்னா ஒரு ஏசி இருக்கு. Here we have given fluted panels. So இந்த டிவி பேனல் சுத்தி ஃபுல்லா ஸ்ட்ரிப் லைட்ஸ் இன்சர்ஷன்ஸ் இருக்கு. and then இங்க வந்து சப்போஸ் சவுண்ட் பார் வைக்கணும், ஸ்பீக்கர்ஸ் வைக்கணும்னா there is ample amount of storage, almost 1.5 அடிக்கு இங்க பண்ணி கொடுத்துருக்கோம். and then கீழே வந்து இன்னும் நிறைய ஸ்டோரேஜஸ் இருக்கு. so yeah, this one opens this way, this one opens this way. ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் பஞ்சமே கிடையாது, நிறைய ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், ஏன்னா இவங்க நிறைய பொருள் வச்சிருக்காங்க, பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு ஆள். தே லைக் டு பை அ லாட் ஆஃப் ஸ்டஃப் அண்ட் கீப் அரவுண்ட். ஸோ கொஞ்சம் கிளாடடாக தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ இங்கே நீங்கள் டிவிடி, டிவிஆர், யூனோ செட்டப் பாக்ஸ் அதெல்லாம் வைக்கணும்னா யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன்சைட். ஸோ இந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸும் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எலிமெண்ட்ஸ். அப்புறம் அண்ட் தென் இந்த ஆங்கிள் இருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து உட்காரும் போது you can see how big the hall is. So actually it looks very very spacious. இந்த வீடை பண்ணும் போதே என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா, எவ்வளோக்கு அழகா பண்ணணும், மாடர்னா ஆக்கணும், அதெல்லாம் ஒண்ணு. பட் வீடு எவ்வளோக்கு ஸ்பேஷியஸா இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸா தெரியணும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் வந்து மோஸ்டா பார்க்கவே முடியாது. இந்த இன்டீரியர் எலிமெண்ட்ஸ்ல மட்டும் இந்த டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணிருப்போம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரை கான்ட்ராஸ்ட் பண்றதுக்கு. பட் மெஜாரிட்டி நாங்க யூஸ் பண்ணிருக்க பெயிண்ட், கீழே போட்டிருக்க டைல்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த பேனல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா லைட் கலர் தான் போயிருப்போம். பிகாஸ் சைக்கலாஜிக்கலி இட் மேக்ஸ் ஹவுஸ் லுக் பிகர். ஸோ அதனால தான் இந்த டிவி பேனலும் ஒயிட்டு, அந்த பூஜா யூனிட்டும் ஒயிட்டு. இந்த ஃபால் சீலிங் இதுவும் அகைன் கடைசி மொமெண்ட்ல ஒரு ஃப்ளூட்டட் பேனல் டைப்ல மேல வந்து உடன் இன்சர்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண ஒரு பிளான். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த உடன் இன்சர்ஷன் இங்க ஸ்டார்ட் ஆகி அப்படியே இந்த வுட் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ இது ஆக்சுவலா ரெண்டுத்துக்கே சட்டிலான டிஃபரன்ஸ் இருக்கு. திஸ் இஸ் டார்க் ப்ரௌன் அண்ட் தட் இஸ் மோர் ஆஃப் சாக்லேட் ப்ரௌன், மோர் ஆஃப் சட்டில் கலர். பட் ரெண்டுத்துலயுமே அந்த உடன் கிரெயின்ஸ் வந்து நீங்க கிளியரா பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு கிராண்டான ஒரு லுக் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் உட்காந்து பார்த்து பேசிட்டு இருக்கும் போது திஸ் லுக்ஸ் வெரி வெரி ஜைஜான்டிக் and this also complements the entire space. So மேல ஒரு பெரிய 210 AC, so that is pretty much enough to cool the entire space. So இது ஒன்று. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து 4 லைட். ஸோ உள்ள வந்து கோ லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எனிவே அகைன் இது பழைய பெட்ரூம். ஸோ முன்னாடி இது பெட்ரூமா இருந்தது, இப்போ வந்து ஹாலா மாறிடுச்சு. ஸோ லாஃப்ட், as I previously mentioned, லாஃப்ட், லென்டில்ஸ், பீம்ஸ் இந்த மாதிரி எதுலையுமே நாங்கள் பெருசாக கை வைக்கல டியூ டு சிவில் காம்ப்ளிகேஷன்ஸ். அதனால இதையுமே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டா லூவர் டைப் லேமினேட்ஸ் போட்டு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்கல்ல சேம் லூவர் டைப் லேமினேட்ஸ் have been used on these loft doors as well. அப்படி இங்க போலாம். இங்க வந்து ஒரு காமன் பேசன் இருக்கு. ஸோ இந்த கவுண்டர் டைல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல யூஸ் பண்ண அதே கவுண்டர் டைல் தான். கிச்சன் இன்னும் காட்டல, நான் கொண்டு போய் காட்டுறேன். ஸோ ஹியர் we have used a bowl which actually complements the restroom. பக்கத்துலயே வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஸோ இங்கே we have given a provision. ஸோ
இந்த ஹார்பிக், டெட்டாயில், ஆசிட், மாப்பு, தொடப்பம், பக்கெட்டு எது போடணும்னாலும் இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். பக்கெட் கூட வைக்கலாம், அந்த அளவுக்கு ஹைட் இருக்கு. ஸோ ஈஸிலி தட் கேன் பி டன். there's a granite top below the wash basin. ஸோ இதுதான் வந்து காமன் ரெஸ்ட் ரூம். பிவிசி டோர் தான் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் அந்த காஸ்ட் கட்டிங் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் பண்ணணும். அட் த சேம் டைம் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹஸ் டு பி மேசிவ். அதனால ஒரு சில காஸ்ட் கட்டிங் எலிமெண்ட்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ பிவிசி டோர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ரெஸ்ட் ரூம். ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு 8x4 சைஸ்ல கொடுத்துருக்கோம். போத் வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து ஒரு கோல்ட் பேட்டர்ன் மாதிரி ரெண்டுத்துலயுமே கேரி ஓவர் ஆகும். நடுவில் இந்த ஹைலைட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் தான் ஒயிட் ஸ்ட்ரிப் அண்ட் பிளாக் ஸ்ட்ரிப் மாதிரி லைன்ஸ் வரும். கீழே நீங்க பார்க்கலாம் ஃபுல்லாவே பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு பிளாக்னா அழுக்கு தாங்கும். அண்ட் தென் சென்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்டர்ஸ் பார்க்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல. நான் பாத்ரூமோட எண்ட்ல இருந்து காட்டுறேன் ஸோ தட் யூ கேன் see the டிசைன். அதே மாதிரி தான் பாத்ரூம்ல வர வென்டிலேஷன் பிளானிங் அண்ட் தென் ஃபாசெட்ஸ், ஷவர் நாசல், டேப்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் பிரிட்டி மச் இட் ஃபார் த லிவிங் ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி பேனல், ஸ்டோரேஜ் யூனிட், அங்கே வந்து ஒரு லாஃப்ட், ஏசி, உடன் டைப் ஃபால் சீலிங், ஷெல்ஃப்ஸ், கிட்டத்தட்ட இந்த வீட்டில் வந்து எல்லாமே இப்போ இருக்கு. ஸோ பூஜா யூனிட், இங்கே ஒரு டிவைடர். இந்த ஹால் தான் வந்து ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ஹவுஸ். கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்ற வீடியோவை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் இந்த ஒர்க்கை உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குன்றது உங்களுக்கு புரியும். ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 to 4 months ஆச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ டெய்லியும் வந்து போனதுனால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்ததுனால எங்களுக்கு பெருசாக தெரியல. பட் இதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்தவங்களுக்கு they know how it was and all that. So I definitely recommend you to watch the earlier video. So வாங்க அப்படியே கிச்சன் போலாம். This is the new kitchen. பழைய கிச்சன் மறுபடியும் அகைன் கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். ஸோ யா, எங்களுக்கு இருந்த ஸ்பேஸ் இதுதான். பட் இதிலுமே வந்து நம்ம வந்து பேரலல் டைப் கிச்சன் மாதிரி பண்ணாமல், அஃப்கோர்ஸ் சாண்ட்விச் டைப் கிச்சன், ஐலண்ட் கிச்சன்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இங்கே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு எல் டைப் கிச்சன், எங்களுக்கு இருந்த ஸ்பேஸ் இதுதான். ஸோ இதில் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த எலிமெண்ட்டை நான் 1 by 1 காட்டுறேன். ஆப்வியஸ்லி கிரானைட் டாப் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு சிங்க் இருக்கு. அண்ட் தென் வில் கோ ஃப்ரம் ஹியர். ஸோ இந்த இடத்துல வந்து we have given a provision. உள்ள வந்து கம்ப்ளீட்டாக எம்டி தான். அண்ட் தென் here there are 2 vents. இந்த handles எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா these are all engrave handles, you know, like the பதிக்கிற ஹேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ their technical term is engrave handles. Here we have given certain provision for the cutlery and all that. ஸோ இங்கே வந்து ஆயில் புல் அவுட் இருக்கு. ஸோ you can keep that over here. And then cylinder வைக்கிறதுக்கான provision is over here. And then to keep your groceries and all that, அந்த ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. அண்ட் தென் ஃபைனலி there is a double door. So there is ample amount of storage. இந்த கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டம்ல மட்டும் சொல்றேன். க்ராசரிஸ் வைக்கிறதுக்கு தனி யூனிட் இருக்கு, சிலிண்டர் வைக்கிறதுக்கு தனி யூனிட் இருக்கு, டு கீப் யுவர் யூட்டென்சில்ஸ், கிளாஸஸ், பிளேட்ஸ், ஆயில் புல் அவுட்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கு. ஸோ ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ். ஒரு டீசென்ட் சைஸ்ட் கிச்சன் இது, சாலிடா, அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ கவுண்டர் டைல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாஷ் பேசன் பக்கத்தில் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வெரி வெரி சிமிலர் ஒயிட் வித் பிளாக் கிரெயின் கவுண்டர் டைல். தட்ஸ் வாட் வி ஹவ் யூஸ்ட் ஓவர் ஹியர். ஸோ இதுக்கு வந்து ஏன்னா கீழே யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் a plain color. there is no grains or nothing. இது வந்து gothic grey. the technical term of the laminate is gothic grey. இதெல்லாம் ரோஸ் கோல்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பிளெயினாக கொஞ்சம் கிளாஸியாக இருக்கணுன்றதுக்காக மேலே வந்து we have given some wooden grain type laminates. and again இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம உப்பு, மிளகா, புளி, சமையலுக்கு தேவையான, அதாவது உடனே எடுக்கக்கூடிய விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டவ் இங்கே தான் இருக்குது, சமைச்சிட்டே இருக்காங்க, டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் they can just take it from here. ஸோ இமீடியட்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே இந்த இடத்துல வந்து நம்ம வச்சுக்கலாம். அண்ட் தென் ஹியர் வி ஹவ் கிவன் another ப்ரொஃபைல் இன்சர்ஷன். எஸ்பெஷலி இது வந்து நைட்டில் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் மெயினான லைட்டை ஆஃப் பண்ணுறேன். யா, ஐ திங்க் யூ கேன் see now. நைட்டில் வந்து எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா இட் லுக்ஸ் ரியலி ரியலி பியூட்டிஃபுல். ஸோ அந்த ஒரு எலிமெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ திஸ் ப்ரொஃபைல் லைட்டில் இட் ஹைலைட்ஸ் the interior work. ஸோ இந்த மாதிரி மாடலர் கிச்சனை ஹைலைட் பண்ணுறதே வந்து அந்த நல்ல லைட்டிங் தான். எவ்வளோக்கு நம்ம நல்ல லைட்டிங் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வீடு வந்து பெருசாக தெரியும், நீங்கள் பண்ணியிருக்க ஒர்க் வந்து நல்லா ஹைலைட் ஆகும். ஸோ
இங்க பண்ணிருக்க இந்த மாடல் கிச்சன், the top box which is made out of plywood plus wood grain type laminates, இது எல்லாமே ஹைலைட் பண்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேக்டர் தான் இந்த ப்ரொஃபைல் லைட், இந்த கவுண்டர் டைல் எல்லாமே லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் தென் ஹியர் இஸ் அ chimney from Faber. The stove is also from Faber. So இந்த பர்டிகுலர் chimney பார்த்தீங்கன்னா it's not even touch, it's வந்து motion sensorல வந்து it will get activated and all that. So both stove and chimney are from Faber. It looks beautiful, ample amount of storage. So கண்டிப்பா இங்க பெஸ்டா என்ன இருந்த ஸ்பேஸுக்கு என்ன பண்ண முடியுமோ we have created a beautiful modular kitchen. So let's move on to the next room. ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது, எக்ஸப்ட் வி ஹவ் இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் த ரூம். ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10x9 ரூம், 10x10 ரூம் கூட கிடையாது, அதை விட கொஞ்சம் சின்னதான ஒரு ரூம். கிட்டத்தட்ட ஒரு டம்பிங் பிளேஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பழைய வீடியோட ஃபுட்டேஜ் போடுறேன். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீரோஸ் இருக்கும், அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டஃப் எல்லாத்தையுமே போட்டு டம்ப் பண்ணி வச்சுப்பாங்க. ரொம்ப கிராம்ப்டாக இருக்கும். ஸோ இதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் யூஸ் டு பி தட் சைட், நவ் வி ஹவ் கிவன் இட் ஓவர் ஹியர். ஸோ இங்கே வந்து ஒரு ரெடிமேட் ஃப்ளஷ் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எக்கனாமிக்கல் ரீசன்ஸ்க்காக ஒரு சில காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால 92ல பண்ணும்போது என்ன டோர் ஃப்ரேம் யூஸ் பண்ணாங்களோ அதே ஃப்ரேமை ரீஃபர்பிஷ் பண்ணிட்டு we have reused it மேக்ஸிமம். அதை எவ்வளோ ரீஃபர்பிஷ் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் ஹியர் அண்ட் தேர் யூ கேன் see that it's a little bit old. So that's made out of teak appo. So let's go into this room. So this is the room now. ஸோ முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் ஒரு மேசிவான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே வந்து இதுதான் இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கார்னர்ல இருந்து நம்ம அப்படியே போயிடலாம். இந்த கார்னர் வந்து குபேர மூலை. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பீரோ வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த பீரோ வந்து they have been using it quite ancestrally, I think so. ஸோ அந்த பீரோ வந்து கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கணும், பரம்பரை யூஸ் பண்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த இடம் கண்டிப்பா குபேர மூலை இருந்தே ஆகணும்னு சொன்னதுனால கடைசியா கொண்டு வந்த ஒரு அடிஷன் தான் அது. அதை வந்து யூ கேன் see ஆஃப்செட் ஓவர் ஹியர். ஸோ இங்கே வார்ட்ரோப் முடியுது இல்லையா, இங்க வந்து கட் வர மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நாங்க என்ன பிளான் பண்ணிருந்தோம்னா இந்த சைடு தான் வார்ட்ரோப் எல்லாம் பிளான் பண்ணோம். ஏன்னா மேல லாஃப்ட் இருக்கு, லாஃப்ட் கீழே வார்ட்ரோப் எல்லாம் வச்சிடலாம், இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இந்த குபேர மூலைன்ற ஒரு காரணத்துக்காக என்டையர் டிசைன் வாஸ் சேஞ்ச்டு. அண்ட் அகைன் நீங்க யூஸ் பண்ணிருக்க லேமினேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் முன்னாடியே சொன்னேன், டார்க் கலர்ஸ் வந்து நாங்க நிறைய சூஸ் பண்ணல. ஏன் பண்ணனா வீடு எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பேஷியஸா பண்ணணும்ன்றது தான் எங்களுடைய அப்ஜெக்டிவ். ஸோ வி ஒன்லி வென்ட் ஃபார் லைட் கலர்ஸ். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி த கிளையன்ட்ஸ் சாய்ஸ். இந்த கலர் தான் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஆக்சுவலி த டாட்டர்ஸ் பெட்ரூம், கிளையண்டோடைய டாட்டரோடைய ரூம் இது. ஸோ தே டிசைடட் அப்பான் திஸ் லேமினேட். இதான் நீங்க போகணும், இதுதான் யூஸ் பண்ணணும், இதான் எங்களுக்கு வேணும், இதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுனால we went with this color. ஸோ இங்க வந்து ரோஸ் கோல்டு ஹேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள சொன்னேன் இல்லையா பீரோ வைக்கணும், ஸோ அதனால இட்ஸ் எம்டி ரைட் நவ். அப்படியே நம்ம இது ஓப்பன் பண்ணோம்னா இதான் மெயினான வார்ட்ரோப். இப்போ ஆக்சுவலா பூஜை சாமான்லாம் இங்கே வச்சிருக்கோம், சாமி படம்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால அதெல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கோம். This is the extended wardrobe. So இங்கே வந்து there is a cloth hanger and all that. There is a drawer over here. So again ample amount of storage space. ஆக்சுவலா 2 பேருக்கான பொருள் இங்கே வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த அளவுக்கு தான் ஸ்பேஷியஸா பண்ணியிருக்கோம். ஸோ 2 பேருக்கு தேவையான பொருளை வந்து ஈஸியா இந்த இடத்துல அகாமடேட் பண்ண முடியும். ஆன் டாப் ஆஃப் தட் we are bringing a bureau over there as well. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a dressing table with attached mirror. அப்படியே நம்ம இதை ஓபன் பண்ணோம்னா இங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ், மேக்கப் கிட் அண்ட் ஆல் தட் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான சின்ன சின்ன லெட்ஜஸ், ஷெல்ஃப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்பாட்லைட்டுக்கான விஷயமே வந்து இங்கே தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ரெஸ்ட் ரூம். ஸோ ஐ க்ளோஸ் இட் ஜஸ்ட் டு ஷோ த டோர். அகேன் நார்மல் பிவிசி டோர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அகேன் டார்க் கலர், ஏன்னா இங்கே வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். லைட் கலர் பிவிசி போட்டோம்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு டு பிளே இட் அ லிட்டில் சேஃப் டார்க் கலர் பிவிசி டோரை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் திஸ் இஸ் த ரெஸ்ட் ரூம். ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா நம்மளோட காமன் ரெஸ்ட் ரூம் என்ன கான்செப்ட்ல பண்ணியிருக்கோமோ அதே கான்செப்ட் தான் இதுவுமே. ஸோ அகைன் அந்த பிளாக் டைல்ஸ் கீழே ஃபுல்லா நாங்க யூஸ் பண்ணிருக்கிறது பார்க்கலாம். ஸோ இது அழுக்கு தாகும், ஈவன் இன் ஃபியூச்சர் ரொம்ப அழுக்காச்சுன்னா கூட தெரியாது, as much as ஒயிட் டைல்ஸ். ஸோ ஒயிட் டைல்ஸை மேலே யூஸ் பண்ணிட்டு கீழே ஃபுல்லா பிளாக் போட்டுட்டு சென்டர்ல மட்டும் இந்த ஹைலைட்டர் கொடுத்துருக்கோம். இந்த ஹைலைட்டரோட பேட்டர்ன் மட்டும் இந்த ரெஸ்ட் ரூம்ல சேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க பார்க்கலாம் செக் அவுட் பிளாக், அதாவது செஸ் போர்ட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்க டைல்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேட் பினிஷ்ல கொடுத்துருக்கோம், ஆன்டி ஸ்கிட் மாதிரி. மேல இருக்க டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸியா இருக்கும்.
just to give it some aesthetic look. And wash basin as usual வச்சாச்சு. tap இதோட plumbing work everything is over, electrical and all that. shower nozzles, faucets, sanitary எல்லாமே இங்க முடிஞ்சிருச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த ரெஸ்ட் ரூம். ஸோ ஒரு சிம்பிளான ரூம். இப்போ வந்து இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12x10.5 கம்ஸ் வித் அட்டாச் பாத்ரூம். முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடும். ஸோ நாங்கள் வந்து இந்த வாலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம், இந்த லாஃப்ட் வந்து ஆசிட்டிஸ் விட்டுட்டோம். ஸோ வென்டிலேஷன் இஷ்யூக்காக இங்கே வந்து க்யூட்டாக ஒரே ஒரு விண்டோ இன்னும். ஸோ இங்கே ஆக்சுவலாக பிளைண்ட்ஸ் போட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து யூ கேன் ஆக்சுவலி சி த ஹால் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். யூ கேன் ஷோ இட். Yeah. ஸோ இங்கேருந்து யூ கேன் ஆக்சுவலி சி த ஹால். ஸோ இந்த ரூமுக்கு இருக்க ஒரே வெண்ட் வந்து இதுதான். ஸோ இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதை இன்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வெண்ட் இல்லாத காரணத்துக்காக இங்கே வந்து ஒரு யூபிவிசி ஸ்லைடிங் விண்டோ மாதிரி வி ஹேட் டு டூ. அப்படியே வெளில வரலாம். இந்த இடத்துல இருந்து ஆக்சுவலா ஹால் எவ்வளோ பெருசா இருக்குன்றத நீங்க பார்க்கலாம். அகேன் திருப்பி சொல்றேன், இந்த வீடியோல 3வது வாட்டி சொல்றேன், இந்த வீடு நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு see how it was before. ஸோ நீங்க வந்து ஒரு சிவில் ரெனோவேஷன் பண்ணணும், உங்க வீடை வந்து இடிச்சுட்டு கட்டணும்னு ஒரு பிளான் பண்றீங்கன்னா this video will have a lot of, it will give you a lot of ideas. So very ஒரு ஏரியான ஃபீலிங் இங்க ரொம்ப பெருசா இருக்கு. ஈஸியா நீங்க வந்து ஒரு 15-20 கெஸ்ட்டை வந்து அகாமடேட் பண்ணலாம். வீடியோல எவ்வளவு பெருசா தெரியுதுன்னு தெரியல, பட் ஒரு ஆவரேஜ் வீட்டோடைய ஹாலை விட இது வந்து டெஃபினெட்லி அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் தான் வந்து நம்ம கிளையண்ட் யூஸ் பண்ண போற பெட்ரூம். ஸோ ஹீ இஸ் more than 60 years old. ஸோ ஆப்வியஸ்லி ஹி வாஸ் நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து மாற்றணும், நிறைய புது எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக பண்ண முடியுமோ அவங்களுக்கு எவ்வளோ மினிமலாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹாலாக இருந்தது. அகெயின் 2 வீடாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் வீடோட ஹால் வந்து இதுதான். ஓகேவா, பெருசா மாற்றங்கள் இருக்காது. அந்த பழைய வீட்டோட நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இன்னுமே இருக்கு. ஸோ பெருசா சேஞ்சஸ் ஆகல. ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததா மெஜாரிட்டி ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நீங்க பார்க்க போறது வில் பி வெரி சட்டில் அண்ட் மினிமல். ஸோ உள்ள போலாம். ஸோ ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இது 8 feet. ஸோ அந்த ரூம்ல பார்த்த அதே வார்ட்ரோப் தான் இது, சேம் ரோஸ் கோல்ட் கலர், பட் we have used a different laminate. அகைன் இந்த இடத்துல வந்து அவர் ஒரு பீரோ வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால பீரோக்குள் பீரோ இது. ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு பீரோ வச்சிருக்கிறோம். I will just close the door. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து அவங்க பூஜா யூனிட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்க ஆக்சுவலா மாத்தி இந்த வார்ட்ரோபை எலாங்கேட் பண்ணிருக்கலாம், பட் ஆஸ் ஐ செட் இங்க வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கா பெருசா வேலை எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னதுனால. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் டோர் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் டோரை எடுத்துட்டு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு இங்க அகைன் ஒரு யூபிவிசி ஸ்லைடிங் விண்டோ வந்து யூஸ் பண்ணிருக்கோம். லெட்ஸ் கோ டு திஸ் சைடு. ஸோ டோர் அகைன் அங்க பார்த்தா அதே ஃபர்ஸ்ட் டோர் தான் இதுவும். இட்ஸ் அ ரெடிமேட் டோர். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்க வந்து இவருக்கான ஒரு வார்ட்ரோப் ரெடி பண்ணிருக்கோம். அகைன் டிஃப்ரெண்ட் லேமினேட், சேம் ரோஸ் கோல்ட் கலர்ட் ஹேண்டில்ஸ். ஸோ உள்ள வந்து திறந்தோம்னா தேர் இஸ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் திஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்செட் இருந்தது, அதனால அதை சுத்தி பேனல் பண்ணியிருக்கோம். இங்க வந்து க்ளோத்துக்கான அந்த ஹேங்கிங் ரெயில் வந்து கொடுத்துருக்கோம். there are 2 drawers over here. So again ample amount of storage. Let me just close the wardrobe. So இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் 1956. இந்த இடத்துல நடந்த இனிஷியல் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே 56, 62 அந்த ரீஜன்ல. நிறைய பேர் இந்த வீட்டில் they have lived here, had their livelihood, they have died, they have passed away. நிறைய ஜெனரேஷன்ஸ், குழந்தை, வயசானவங்க, தாத்தா எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஸ்பேஸ் இது. இட் வாஸ் a very emotional project for me. ஏன்னா ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் இது. Definitely this video would have given you a lot of inputs. ஸோ நீங்க வந்து இதே மாதிரி சிவில் ரெனோவேஷன் பண்ணணும், உங்ககிட்ட ஒரு பழைய வீடு இருக்கு, அதை வந்து இடிச்சுட்டு நல்ல பிரம்மாண்டமா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கீங்கன்னா do let us know. நான் என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்க டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கீழே வீடியோக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். யூ கேன் கான்டாக்ட் மீ ஃபார் எனி ப்ராஜெக்ட் தட் யூ ஹேவ்.
நாங்கள் பண்ணுற ஒர்க் வந்து we are doing it with extreme amount of passion. ஸோ ஒர்க் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ நேரத்தில் இந்த டியூரேஷன் முடியும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும் எல்லாமே கொடுத்துருவோம். அண்ட் ஆல்சோ இந்த வீட்டில் நீங்கள் நிறைய இந்த எக்கனாமிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கிளையண்டோடைய பட்ஜெட் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி வில் கிவ் யூ த இன்புட், வில் கைட் யூ அண்ட் be with you throughout the journey. So yes, ரொம்பவே வந்து எனக்கு one of my favorite projects ன்னு சொல்லலாம் ஈஸியா. ஸோ வில்லிவாக்கம்ல we did a very similar project ஒரு couple of years ago. ஒரு பழைய abandoned villa அதை வந்து ஆஃபீஸாக கன்வெர்ட் பண்ணோம். that was my favorite project up until this one. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ண அப்புறமா டெஃபினட்டா என்னோட டாப் 2 டாப் 3ல வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு ஒரு இடத்தையும் பார்த்து செஞ்சோம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பழைய வீடு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு எஃபர்ட் போயிருந்தா, எந்த அளவுக்கு பிளானிங் போயிருந்தா இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிருக்க முடியும்ன்றத டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு எவிடன்ஸா இது இருக்கணும்னு சொல்லிட்டா இந்த வீடியோ அண்ட் ஆல் தட். ஸோ யா, ப்ளீஸ் லீவ் யுவர் தாட்ஸ் டவுன் இன் த காமெண்ட் செக்ஷன் பிலோ. உங்களுக்கு ஏதாச்சும் குவைரிஸ் இருக்கு, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா அதையும் காமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இஃப் யூ வாண்ட் டு கான்டாக்ட் மீ ரிகார்டிங் உங்க வீடு ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா do let us know. We also take up commercial spaces, அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஃபேக்டரிஸ் அதுவும் பண்றோம். அட் த சேம் டைம் we are experts in setting up offices. இந்த எம்டி ஸ்பேஸ்ல ஜிப்சம் பார்ட்டிஷன்ஸ், ஜிப்சம் சீலிங்லாம் போடுவாங்க இல்லையா, we are specialists on that as well. நான் என்னோட இன்டீரியர் பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன். நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா அவர் இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கு 50 to 60% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் அதுல இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு வீடு ரெனோவேட் பண்றீங்க, வீட்டுக்கு இன்டீரியர் பண்றீங்க, புதுசா அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, இன்டீரியர் பண்ணணும், இல்லை புதுசா ஒரு எம்டி ஸ்பேஸ் எடுத்திருக்கீங்க, ஆஃபீஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை உங்க ஃபேக்டரியில ஒரு ஆஃபீஸ் பண்ணணும், நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். We do all types of interior work, so do contact me if you need any of our services. So until I see you again in another project video, take care, stay safe. Signing off, Kishore.